அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நடுவில் உள்ள அந்த நீட்டமாக ஒன்று இருக்கும், அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். மற்றதெல்லாம் அப்படியே போட்டுறணும். இது வந்து மேல் பகுதி, இதை வந்து நம்ம வந்து வடை செய்யல மட்டும்தான் போடணும். அந்த எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த நடுவில் அந்த நீட்டமாக இருக்கா, அந்த இதை மட்டும் எடுக்கிறாங்க கரெக்டாக பிச்சு. மற்றதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். வேறு எதையுமே நம்ம எடுக்க தேவையில்லை. அந்த நடுவில் எடுக்கிறாங்க பாருங்க, அதுதான் அந்த காம்பு மாதிரி. அது காட்டுங்க. இதுதான். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்து கீழே போட்டுறணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த இதுதான், அவ்வளோதான். இதை மற்ற வேறு எதையும் நம்ம எடுக்கவே தேவையில்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெள்ளையாக இருக்கிறத காட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்களேன், இதையும் பிச்சு போடுவாங்க. இதையும் பிச்சு கீழே போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லதான். அதனால் இதை போட தேவையில்லையா. இதையும் சேர்த்தே நம்ம போட்டுற சமையல் செய்யலாமா, ஒன்றும் கெடுதல் கிடையாது. இது மட்டும்தான் கெடுதல் சரிங்களா. இது மட்டும்தான் கெடுதல். ரொம்ப இதாக இருக்கும்னு இப்போ வேணான்னு போடக்கூடாதுன்றாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம போடலாம் தாராளமாக. அதனால் எங்கள் அம்மா அதை மட்டும்தான் எடுக்கிறாங்க. இது என்ன பண்ணணும்னா, இந்த மேல் பகுதி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேல் உள்ள பகுதி. இதை மட்டும்தான் நம்ம வந்து இந்த வாழைப்பூ வடக்கி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் வந்து தான் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், வாழைப்பூட போடையில் இது வந்து ரஃப்பாக இருக்கும். அதனால் இதை என்ன பண்ணிடலாம், நம்ம வேக வச்சு வாழைப்பூ வடக்கி அரைச்சிடலாம். இனி உள்ளே வந்து அந்த பிஞ்சு பகுதியாக வரும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். பிஞ்சு பகுதி வரையில் இப்போ வந்து இந்த பாருங்கள், இப்படி தான் பிரித்து மொத்தமாக பிரித்து வைக்கணும். ரொம்ப வந்து நம்ம ஒன்று ஒன்றா பிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் நினைப்பாங்க ஒன்று ஒன்றா பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கஷ்டம் இது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணனாலும் இந்த மாதிரி மொத்தமாகவே பிரிச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு டக்குன்னு இந்த நடுவில் உள்ள அந்த காம்பை மட்டும் எடுத்து இந்த பாருங்கள் எப்படின்னு காட்டுறேன். இவ்வளோதான். இந்த அந்த நீட்டை காம்பை மட்டும் எடுக்கலாம். இது கூட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணும். ரொம்ப பிஞ்சாயிருச்சுன்னா அதை எடுக்க தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் இந்த பாருங்கள், இதிலலாம் எடுக்கணும். நீ இந்த இவ்வளோ தூரம் எடுத்தாச்சுல, இதுலேயும் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பிஞ்சு ஆகையில் என்ன பண்ணிடணும், அது அந்த நடுவில் உள்ள காம்பை எடுக்க தேவையில்லை. நம்ம அப்படியே போட்டு எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இனி அவ்வளோதான், இனி தேவையில்லை. ரொம்ப பிஞ்சாயிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பாருங்க இப்படியே எடுத்துடலாம். நம்ம ரொம்ப ஈஸி தான் இது. இந்த கொஞ்சம் இது தான் இந்த இருக்கு பாருங்க, இங்கேருந்து இது வர்றதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த நீட்டை காம்பையும் எடுக்கணும். அது நம்ம அவ்வளோதான் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், இனிமே என்ன செஞ்சிடலாம், இந்த பாருங்க அவ்வளோதான். பிரிக்கிறோமா, பிரித்து நீ அப்படியே போட்டுடலாம். ஒரு 10 இலைக்கிட்ட மட்டும் நம்ம பிச்சு அந்த வெள்ளை நீட்ட காம்புகளை, அந்த ஒரே ஒரு இது நரம்புன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்படி பிச்சு நம்ம பொடியாக அதை எடுத்துட்டு அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், அது ஆயிடுது. செஞ்சால் போதும். இனி எதுவுமே ஆய தேவையில்லை, எதுவுமே இது பண்ணவும் தேவையில்லை. இதுலேயும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது வரவும் என்ன பண்ணலாம், இந்த பூவை அப்படியே முழுசாகவே நறுக்கி போட்டலாம். ஏன்னா இது இன்னும் பிஞ்சாகும். இது பிஞ்சாக என்ன பண்ணலாம், அந்த பூவை அப்படியே முழுசாக உள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்தே நறுக்கி போட்டுடலாம் அந்த ஸ்டேஜ் வரையில்.
அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இந்த சைஸ் வந்து இந்த இவ்வளோதான். இந்த சைஸில் என்ன பண்ணிடலாம், நம்ம இப்படியே முழுசாகவே போட்டுடலாம். அதான் பொடி பொடியாக நறுக்கி போட்டு நம்ம பொரியல் பண்ணுறோமோ இல்லை வடைக்கு இது பண்ணுறோமோ செஞ்சிடலாம். ஆனால் மெயின் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து நறுக்கி போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே ஒரு லெமன் புளிஞ்ச தண்ணியிலையாவது அல்லது மோர்லையாவது போட்டால் தான் இது வந்து கருத்து போகாமல் இப்படி வெள்ளையாகவே இருக்கும். இல்லாட்டினா கருத்து போயிடும். அதனால் இப்போ நம்ம இதுக்கு வடைக்கு செய்கிறதா இருந்தால் நம்ம இதை உடனே என்ன பண்ணிடலாம், தண்ணியை ஊற்றி அவிச்சு இருத்துடலாம். இல்லை பொரியலுக்கு நம்ம பண்ணணும்னா அதை நறுக்கணும் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணிடணும், லெமன் தண்ணி இல்லை மோரில் போட்டு ரெடி பண்ணிடுங்க. இவ்வளோதான், வாழைப்பூ ஆஞ்சு முடிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸி தான் வாழைப்பூ ஆயிடுது. ஒன்றும் இல்லை, இந்த பாருங்க தான் அந்த நரம்பை தான் எடுக்கிறாங்க. அந்த நடுவில் உள்ள இந்த நரம்பே இதுதான். இதுதான், இதை மட்டும் எடுத்தால் போதும். அந்த ஒன்று ஒன்றா அந்த ஒவ்வொரு பூவில் இருந்தும் இதை தான் எடுக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் இதில் தான் எடுக்கிறாங்க, ரொம்ப இதிலலாம் எடுக்கிறதில்ல. பார்த்துக்கோங்க. நரம்பு ரப்பாக இருக்கிறதுக்கு எடுங்க. நரம்பு இவ்வளோதான் எடுத்திருக்காங்க மொத்த ஒரு பூக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதான் அந்த ரஃப்பாக இருக்கிற வரை எடுக்கிறாங்க, பிஞ்சாகவும் அப்படியே போட்டுடுறாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க, ரொம்ப ஈஸி தான் ஆயிடுது வாழைப்பூ.